ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 6 எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இது போல் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கும்போது சளி பிடிக்குது, வீசிங் மாதிரி வருதுன்னு. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன எடுத்துக்கலான்னா டீ இல்லாட்டினா காஃபி எடுத்துக்கோங்க, சுகர் சேர்த்தாம. வீக்லி ஒன்ஸ் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்க பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு செட் ஆகலைன்னா பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்தாம டீயோ காஃபியோ குடிங்க, அது நல்லாயிருக்கும். இட்லி தோசை செய்யறதுக்காக ராகி மாவு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, இதில் முந்தா நேற்று தோசை போட்டிருந்தோம் நல்லா மொறுமொறுன்னு. நேற்று நான் இட்லி தான் ஊற்றியிருந்தேன். ஸோ உங்களுக்கு காமிக்கலாம் இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வருதுன்னு. இது நம்ம போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட அளவுன்னு பார்த்தோம்னா, 1 டம்ளர் ராகி மாவுக்கு 1/4 டம்ளர் தினை அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 4லேருந்து 5 முறை நல்லா கழுவிட்டு திரும்பவும் 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சிலேயே அரைச்சி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்டேஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும், இட்லியும் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இதில் கொஞ்சமாக வெங்காயம், வரமிளகாலாம் தாளித்து போட்டோம்னா குழிப்பணியாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை மாவில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே இந்த மாவில் செய்யலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நேற்று நான் கார சட்னியோட தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தூதுவளை ரசம் செஞ்சு அது 1 டம்ளர் எடுத்துக்கிட்டு கூடவே ஜீரக தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். நேற்று சண்டே இல்லையா, பையன் வந்துட்டு சில்லி சிக்கன் பிரியாணி வேணும், எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி செய்ய வேண்டாம்னு சொன்னான். அதனால் போன்லெஸ் சிக்கனுக்கு வந்துட்டு சில்லி சிக்கனோட மசாலா இதெல்லாமே சேர்த்தி பிசைஞ்சு ஊற வச்சிடலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் சில்லி சிக்கனுக்கோ இல்லை கிரேவிக்கோ தனியாக பவுடர்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன், வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். மசாலா கூட நான் மைதா மாவு இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்திக்குவேன். இது போடும்போது நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும், மசாலா உதிராமலும் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சில்லி சிக்கன் பிரியாணிக்காக நான் அரிசி தான் வேக வச்சிட்ருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி செய்யலை, ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிற அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி ஒரு 75% வெந்ததுக்கப்புறமா அதே அரிசியோடு சேர்த்தி கொஞ்சமாக பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா வெந்த உடனே வடித்து எடுத்துடலாம். இப்போ நான் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முந்தானேத்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது, சிக்கன் கிரேவி நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நேற்று நான் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு தான் கிரேவி செஞ்சேன், ரெடிமேட் மசாலாவில் செய்யலை. கடாயில் சோம்பு, பட்டை, கிராம்பு, கடல் பாசம், ஸ்டார் சோம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கொஞ்சமாக வரமிளகா, குருமிளகு, வரமல்லி, கலருக்காக காஷ்மீரி மிளகா, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறினதுக்கப்புறம் பவுடராக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டு அதுவும் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்த போல் எடுத்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தி நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நான் ப்ரீத்தி ஜோடியாக்கில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக செய்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா நான் மிக்சிலேயே கட் பண்ணிக்குவேன். இது நல்லா நீட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு அடுப்பில் சில்லி சிக்கன் தான் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா இதில் 1 கிலோ சிக்கனை போட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் போட்டு கிண்டி எடுத்துடலாம். கூடவே பக்கத்தில் சில்லி சிக்கனுமே ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இதை தான் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். நான் என்றைக்கு சிக்கன் சாப்பிட்டாலுமே அன்றைக்கி சாயந்தரம்லாம் நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். நைட்டுக்கு கொள்ளு கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்குவேன். இந்த கொள்ளு கஞ்சியை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க, இது நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் தெரியல, வீசிங் மாதிரி இருக்கணும் இல்லை சளி மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை பூசணி எடுத்துக்குங்க. நான் ஒரு 2-3 நாள் உங்களுக்கே தெரியும், எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இஞ்சி தட்டி போட்டு டீயோ இல்லை காஃபியோ நான் எடுத்துகிட்ருக்கேன்.
அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது போல் வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் செட் ஆகாதவங்க கண்டிப்பாக டீ காஃபி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதுன்னு நம்புகிறேன். எனக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக வெள்ளை பூசணி வந்து ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறதுனால நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா டைஜஷன் ஆகுது. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகுது. எனக்கு ஸ்டொமக் நல்லா க்ளீன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகுது. நான் ரொம்ப சிரமப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது குடிச்சிட்டு நான் இப்போ நார்மலாக டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாவே எனக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோடய ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லாவே லூஸாக தெரியுது. இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் சேராதவங்க என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள் குடிச்சு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வேண்டாம், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் மத்தியானத்துக்கு கார்ப்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. காலையில் ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, ஸ்டொமக் நல்லா ஃபில் ஆகுற மாதிரி சாப்பிடுங்க. அப்போ தான் நாள் ஃபுல்லாகவுமே நம்ம நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்டது போல் நம்மளுக்கு தோணும். மத்தியானம் சாதத்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தினை அரிசி, வரகரிசி, ப்ரௌன் ரைஸ், உடச்ச கோதுமை, கோதுமை ரவா, ராகி சேமியா, கம்பு சேமியா, இது போல் சாதத்துக்கு பதிலாக எடுத்துட்டு ரெகுலராக செய்கிற குழம்பு எடுத்துக்கோங்க. இது போல் செய்யும்போது டெய்லியுமே, அதாவது நம்ம வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட இது போல் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். மத்தியானத்துக்கு அப்புறமா சாயந்தரம் உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணுது அப்படின்னா கருஞ்சீரக டீயோட ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ கிரேப் சீசனாக இருக்குது, தர்பூசணி சீசனாக இருக்குது. சீசனுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அந்த அவசியமும் கிடையாது. சாயந்தரமும் பார்த்தோம்னா 6:30 7 மணிக்கெல்லாம் பப்பாளி எடுத்துக்கோங்க. பப்பாளிங்கிறது வந்து நம்மளுக்கு சீப்பாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி 7 மணிக்கு மேலேயும் ரொம்ப பசிக்குது, 8:30க்கெலாம் பசிக்குது அப்படின்னா ஜீரக தண்ணி குடிங்க. ஜீரக தண்ணி குடிச்சும் பசி அடங்கவே இல்லை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சமாக பப்பாளி எடுத்துக்குங்க. ஏன்னா பசியோடு நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. இது ஒரு 15லேருந்து 20 நாள் கண்டினியூ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னாலவே உங்களுக்கு அந்த பசி அடங்கும். அதுக்கப்புறமா 6:30யோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும். ஆனால் நம்மளை போல் ஆல்ரெடி டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் 100 டேஸ் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு நம்புகிறேன். இப்போ புதுசாக டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணிக்கிங்க. வயிற்றில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வயிற்றில் நம்ம கசகசன்னு தேவையில்லாததெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து வெயிட் லாஸ் டம்ப் பண்ணும்போது வெயிட் லாஸ் எப்படி நமக்கு சீக்கிரமாக ஆகும்? அதனால் வயிற்றை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வயிற்றை எப்படி க்ளீன் பண்ணுறது? முதல் நாள் நைட்டே 1 லிட்டர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் குடிக்கிற அளவுக்கு சூட் பண்ண உடனே ஒரு லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு 1/4 லிட்டராக குடிங்க. வயிறு நல்லா க்ளீன் ஆகிடும்.